நாங்கள் பார்ப்போமா? ரைட். அப்ப சரி அப்படா இது ரைட்டா? இந்த 8வது கேள்வி ஓகேடா? ஆமாம் சார். 8வது கேள்வி ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. சரியா? அப்ப நீங்கள் போடுவீங்க இப்படி ஒரு கேள்வி வந்தால் அப்போ மூல் ஜி ஜி. மூல் அவகாதரோ மாறிலி தர ஒரு மூலக்கூறுல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை. இந்த மூண்டையும் போட்டு பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு விட வரும். இந்த இதை வந்து நாவத்துல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான விட சிம்பிளா கிடைச்சிடும். ஓகேயா? ரைட். அடுத்தது பிஹெச் பெருமானம் குறைந்து செல்லும். பிஹெச் பெருமானம் அப்போ பன் அமிலத்துக்கு தான் குறைவு. அப்ப பன் இதுல பார்த்தோன்னே அப்போ உங்களுக்கு தெரியும்டா, பன் அமிலம் கடைசியில வர விட எதென்றால் 3 4 தான். ஓகே, வச்சு. ஓ. 4. ரைட். ஆனால் அடுத்தது என்னன்னா, அடுத்த ஒரு இது வருது. அடுத்ததை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்கள் இப்படியே கண்டுபிடிச்சீங்க. வெண்மூலத்துக்கு தான் பிஹெச் கூட. வெண்மூலம் எதெண்டா இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப 3வது விடதான், வேறு ஒன்றுமே நீங்கள் பார்க்க தேவை. ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சனால் ம். வெண்மூலத்துக்கு கூடவும் வெண் அமிலத்துக்கு குறைவண்டு தெரிஞ்சாலே இதுல விடைய போட்டுடலாம். ஆனால் நாங்கள் இனி பிறகு பார்ப்போம் என்னன்னு இந்த கேள்விக்கு அந்த விட வந்தது. ரைட். முதலாவது அப்போ வெண்மூலத்துக்கு கிட்டத்தட்ட 13 14 பிஹெச் இருக்கு. அடுத்தது மென்மூலம். மென்மூலம் என்றது அமோனியம் ஹைட்ராக்சைடு. இதுல தரப்பட்டதுல அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் மென்மூலம். அடுத்தது மென் அமிலம், அடுத்தது வெண் அமிலம். அப்ப இந்த ஓர்டர்ல இருக்கிறது 3வது விட. வெண்மூலம் NaOH, அடுத்தது அமோனியம் ஹைட்ராக்சைடு மென்மூலம், அடுத்தது மென் அமிலம் வந்து சரியா இது என்ன கார்போனிக் ஆசிட், மற்றது HCl என்றது வெண் அமிலம். ஓகே அது ரைட். அடுத்தது பாருங்க ரைட்டா, மின்காந்த தூண்டலை எடுத்து காட்டுவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு மின் உபகரணம், மின் சுற்று வந்து ஒழுங்கமைப்பு படத்துல காட்டப்படுதான். சரியா? இதுல வந்து நாங்கள் வந்து ஒரு சட்டக்காந்தத்தை அந்த சுருளை நோக்கி அசைக்கிறோம். அடுத்தது அதை விலத்தியும் அசைக்கிறோம். ஒரே முனைவத்தை எஸ் என்ற முனைவை கொண்டு போறோம், வெளியில கொண்டு. இப்ப நாங்கள் சுற்றுல இணைக்க அந்த 2 எல்இடியும் வந்து எப்படி ஒளிரும் என்றது அவதானம் என்ன? ரைட். இப்ப நாங்கள் ஒரு சுருளை நோக்கி சட்டக்காந்தத்தை அசைக்கும் போது ஒரு திசையில மின்னோட்டம் தூண்டப்படும். எங்களுக்கு எந்த திசைன்னு தெரியாது, ஆனா ஒரு திசையில தூண்டப்படும். இதே நாங்கள் அதே முனைவை மாற்றக்கூடாத முனைவு, அதே முனைவை அந்த சுருளை விட்டு விலத்தி அசைக்கிறமாக இருந்தால், சரியா, சுருளை நோக்கி அசைக்கிறோம், மற்றது விலத்தி அசைக்கிறமா இருந்தால் இன்னொரு திசையில மின்னோட்டம் தூண்டப்படும். இன்னொரு திசையில மின்னோட்டம் தூண்டப்படும். ஓகேயா? ரைட். இன்னொரு திசையில் அப்ப